சீரியஸா இப்ப லைவ் பாத்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பயங்கர டென்ஷன் ஆகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸ்கெட்ச் போட்டு வேல பாக்குறாங்க. அது கிளியரா புரியுது. வீட்டுக்குள்ள வந்த செகண்ட்ல இருந்து வன்மத்த வாரி இறைச்சிட்டு இருக்கு இந்த ஜோவிகா பொண்ணு. அது வெளியில போகும்பொழுது கூட அந்த பொண்ணுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டி இல்ல. ஓரளவுக்கு நல்ல பிளேயர் மாயாவோட வலையில பூந்து இந்த மாரி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு நாள் எபிசோட் மட்டும் இன்னைக்கு லைவ் பார்த்தாலே போதும். நாளைக்கு ஃபுல்லா அந்த பொண்ண சோசியல் மீடியால வச்சு ட்ரோல் பண்ண தான் போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள சம்பவம் பண்ணிருக்கு. சோ இதுல என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்ப வீடியோல பார்த்தலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப சம்பவத்துக்குள்ள போயிடலாம். ஜோவிகா வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாரையும் ஹக் பண்ணி இந்த இடத்துல ஹாய் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா ஹக் பண்ண வந்தா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வேற பக்கம் போயிட்டாங்க. அர்ச்சனாவை சைக்கலாஜிக்கலாவும் எமோஷனலாவும் ரொம்ப வீக் ஆகுறாங்க. பிரதீப் எலிமினேட் ஆன அடுத்த வாரம் அர்ச்சனாவை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா பொண்ணு இதுலயே டோட்டல் ஆஃப். அந்த பக்கம் கூல் சுரேஷ் கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா எல்லாரும் ஓகே பரவாயில்ல விடு, அவ வருவா, அது வரைக்கும் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜோவிகா வந்த உடனே எல்லார்கிட்டயும் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல முதல்ல தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேத்த அர்ச்சனாக்கு எதிரா அப்படியே தூண்டி விடுறாங்க. அதாவது அந்த பாட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு இல்லையா மார்னிங் டாஸ்க்ல, அது நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க, நான் உங்க மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன் மாயாக்கு மாயா ஸ்குவாட் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு கூட தான் அவர் சொன்னாரு. அது உங்களுக்கு தெரியலையா இல்லையா அப்படின்னு தெரியல. அதனால நீங்க இதுக்கு மேல அமைதியா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசாதீங்க, மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவங்க 3 பேர் ஏன் தெரியுமா ஒண்ணா உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறது மாயாவை பத்தி. மாயா இந்த மாதிரி அக்லியான ஒரு கேம் விளையாண்டா அப்படிங்கறத பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேசினா மாயாக்கு எங்க நெகட்டிவ் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர்த்த பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அவங்க சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இதுல வேற அர்ச்சனா இந்த மாதிரி தான் ஓட்டு வாங்குறா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட தினேஷ் புடிச்சுக்கிட்டாப்ல. இவங்களுக்கு இடையில சண்டையை மூட்டி அர்ச்சனா ஃபுல்லா புல் டவுன் பண்ணணும், அதுதான் இவங்களோட எண்ணமா இருக்கு. இதை முடிச்ச கையோட டைரக்டா போயிட்டு மாயாவை கூப்பிட்டு மேக்கப் ரூம்ல உட்கார வச்சு, மாயா உனக்கு அறிவு இல்லையா, அந்த பொண்ணு தான் நமக்கு புள்ளி கேங் அப்படிங்கிற பேரே வாங்கி கொடுத்த ஆக்ஷன் படம் போட்டாங்களே பார்க்கல, அதுல அவ தான் ஹீரோயின், அவ்வளவு வார்த்தை நம்மள தப்பா பேசியிருக்கா, நம்மள புள்ளி கேங் சொல்லியிருக்கா, இப்ப பார்த்தா உங்க கூட படுத்து எடுத்து உருண்டுகிட்டு இருக்கா, இதெல்லாம் என்ன நியாயம், அவ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. பீப்பிள் இன்னமும் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ உடனடியா போயிட்டு அவகிட்ட கேளு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கறத நீ நாக்க புடுங்குற மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா பொண்ணு சொல்லுது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையா அவ வீட்டை விட்டு விரட்டிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஜோவிகா பொண்ணு சொல்லுது. ஆக்சுவலா இந்த வீட்டை பிளான் பண்ணி ஒருத்தரையா அனுப்பிச்சது மாயா தான். ஜோவிகா வெளில போய் பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா செம்மையா ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல காமெடி என்ன அப்படின்னா இது வெளியில வந்தா மக்கள் இவங்க மேலதான் கோவப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல. இவங்கள கம்பேர் பண்ணும்போது பூர்ணிமா எவ்வளவோ பரவாயில்ல, வெளில போயிட்டு இத்தனைக்கும் அந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜோவிகா இன்னும் தெரிந்தல, கிளாஸ் பயங்கரமா எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல. அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரிப்ட் பை ஸ்கிரிப்ட் ஒரு வேர்டா அப்படியே அச்சடிச்ச மாதிரி மாயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் எதுக்கு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி மாயாவே கேக்குறாங்க. இல்ல இன்னும் 2 நாள் டைம் இருக்கு, மக்கள் இந்த 2 நாள் இந்த ஷோவை பாக்குறாங்க அப்படின்னா உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நீங்க போய் கேளுங்க, அவங்களுக்கு வெளியில அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. உங்களை இந்த ஷோல வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த பொண்ணு உளறிச்சு. சோ மாயாவே இந்த ஷோல கஷ்டப்பட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உள்ள இருக்கக்கூடிய சில ஆட்கள் தான் அப்படிங்கறத இந்த பொண்ணு இந்த இடத்துல பத்தாம் பொதுவா சொல்லிடுச்சு. இப்ப போய் கேக்குற அவளை உண்டுல நாக்குற இந்த 2 நாள்ல அவளை எப்படியாவது டெமாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பொண்ணு சிம்பாலிக்கா இந்த இடத்துல சொல்ல, இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாயா டைரக்டா போயிட்டு அர்ச்சனா கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது பிரதீப் போன வீக் அடுத்து ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ தாம என்ன புள்ளி அப்படின்னே சொன்ன, அந்த வாரம் பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு, 2 சைடுமே 2 ஸ்டோரி இருக்கு, ரெண்டுமே நியாயமானதுதான். ஆனா நீ வந்து என்ன புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. பட் அதுக்கப்புறம் நீ அதுக்கு அப்பாலஜிஸ் கூட பண்ணல, அப்படியே நார்மலா பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால அதை ஏத்துக்கவே முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டை சொல்லி அன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டேன், ஏன்னா நான் அவ்வளவு அடி அன்னைக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாம போய் சொல்றாங்க. புள்ளி கேங் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் மாயாவை யாருமே ஒண்ணும் சொல்ல, கமல்சரே கேட்கல, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு போயிட்டாப்ல. இப்போ வந்து ஜோவிகா இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இப்பதான் புரியுது எதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. இவங்க புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டாங்க இல்லையா, அதுல ஜோவிகா இல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனா வாயில இருந்தே நீங்க புள்ளி இல்ல அப்படிங்கறத சொல்ல வைக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா அர்ச்சனா இந்த இடத்துல டோட்டலா பிரேக் ஆயிட்டாங்க. மாயா இந்த மாதிரி பெருசா கதை சொல்லவே அவங்க இந்த இடத்துல எமோஷனல் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல மாயா போயிட்டு பூர்ணிமா கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஜோவிகா வந்த வேலை ரொம்ப கணக்கச்சிதமா முடிஞ்சிருக்கு. வீட்டுல இருந்த தினேஷ், விஷ்ணு, மணி எல்லாரையுமே அர்ச்சனாக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நடக்குது. இன்னைக்கு நைட் எபிசோட் எப்படி கட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. எபிசோட் பாக்குற நிறைய மக்கள் இன்னும் காண்டாக போறாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்படி பண்ண இவங்க மேலதான் அதிகமான ஹேட்ரேட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே பூர்ணிமா உள்ள வந்த உடனே ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. அதுலயும் மாயா கொஞ்சம் வாய்ஸ் அவுட்டாலா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளில போனா அப்படின்னா லவ்வும் இருக்கு ஹேட்ரேட்டும் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கங்க. ஆனா ஹேட்ரேட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான் அப்படின்னு சொல்ல மாயாவால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. எங்க உங்களுக்கு
இருக்குங்க ஹேட்ரட், எனக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா நறுக்குன்னு ஒரு பாயிண்ட். இத பாருங்க, எது என்னுடையதோ அது உங்களுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக சொல்ல மாயா சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வரைக்கும் வந்ததுல மாயாக்கு சொம்படிக்காம உனக்கு இப்படிதான் வெளில இருக்குது, ஹேட்ரட் இருக்குது, அதை ஒத்துக்கோ அப்படிங்கறத நல்லா நெத்தியில அடிச்ச மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டாங்க. இன்னமும் கூட இந்த இடத்துல மாயா அண்ட் அர்ச்சனா 2 பேர் கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அர்ச்சனாக்கு இது ஒரு வகையில வேணும் தான். எதுக்காக மாயா கூட போய் ஒட்டிட்டு இருக்கணும்? கடைசி 2 வாரம் தான் எல்லாரும் கூடயும் ஃபன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி, எல்லாரும் கூடயும் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாயா கூட போய் ஒட்டினது தான் இவங்களுக்கு மக்கள் கிட்டயுமே ஓரளவுக்கு எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை கொண்டு வந்தது. மாயா கூட சேராமலே இருந்திருக்கலாம், அது இன்னுமுமே நல்லா இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணு நம்ம ஹோஸ்ட், இன்னொன்னு இந்த பொண்ணுடைய அப்பா. அவர் தான் உள்ள வந்த உடனே பார்த்து இருந்துக்கமா, விசித்ரா கூட சாரி சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டு போனாப்ல. அதுக்கப்புறம் தான் நான் நடுவுல தான் நிப்பேன், எல்லாருக்கும் சமமா தான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய பின்விளைவுகளை தான் இப்ப சந்திக்கிறாங்க. ஜோவிகா பொண்ணு ஆனா தெளிவா வேலை பார்த்திருக்குங்க, அது மட்டும் புரியுது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. நீங்க லைவ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை லைக் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அது ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பை பை, தேங்க் யூ கைஸ்.